இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 5 வருஷம் கழித்து வட்டி விகிதம் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. இதனால் யாருக்கெல்லாம் பயன் கிடைக்க போகுது, வீட்டுக்கடனான இஎம்ஐ எல்லாம் எவ்வளோ குறைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரான சஞ்சய் மல்கோத்ரா ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைச்சி 6.25% இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக வீட்டுக்கடன் உள்ளிட்ட ஒரு சில கடன்களுக்கான இஎம்ஐ குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயோட புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சஞ்சய் மல்கோத்ராவோட முதல் நிதி கொள்கை கூட்டம் தான் இது. இந்த கூட்டத்தில் வட்டி விகிதம் குறைக்கப்படும் சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. அவங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே ஷார்ட் டேர்ம் கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் வந்து 6.50% 6.25% குறைக்கப்பட்டிருக்கு. ஆர்பிஐயோட இந்த அதிரடி முடிவால் வீட்டுக்கடனுக்கான வட்டி வீதம் குறைக்கப்படும் போது இஎம்ஐயும் குறையும் அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது. வீட்டுக்கடன் வாங்குபவர்களில் பலர் வந்து நிலையான வட்டி விகிதம், மாறு வட்டி விகிதம்னு சொல்லி 2 முறைகளில் வட்டி விகித முறையில் கடன் வாங்கியிருக்காங்க. இதில் மாறும் வட்டி விகிதத்தில் கடன் வாங்கியவர்களுக்கான இஎம்ஐ வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 2019 அக்டோபர் 1 அப்புறம் வழங்கப்பட்ட வீட்டுக்கடன்களில் மாறும் வட்டி விகிதத்தை கொண்ட கடன்கள் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்கேல்ஸோடு இணைக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன் வாங்குறவங்களுக்கு வந்து ரெப்போ வட்டி விகிதம் குறையும் போது இவங்களோட வீட்டுக்கடனுக்கான இஎம்ஐயும் கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நிலையான வட்டி விகிதத்தில் வீட்டுக்கடன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வட்டி விகிதம் வந்து குறைக்கப்படாது. ஆரம்பத்தில் அவங்க வாங்கும்போது எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் கடைசி வரைக்கும் அவங்க கட்டுற மாதிரி இருக்கும். ரிசர்வ் வங்கி கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் முதல் முறையாக ரெப்போ விகிதத்தை குறைச்சிருக்கு. 2020 மே மாதத்தில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டது. அது என்ன ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோவிட் பெருந்தொற்று ஒரு காரணம், 2வது பொருளாதார எக்கனாமிக் கிரைசிஸ் வராமல் தவிர்க்கிறதுக்காக அப்போ இருந்த ரெப்போ சதவீதத்தை வந்து 4% குறைச்சாங்க. அதுக்கப்புறம் 2026 மே மாதத்துலேருந்து அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கம், விநியோக சங்கிலி சீர்குலைவு மற்றும் உலகளாவிய விலை ஏற்றங்கள் இது எல்லாம் காரணமாக கிட்டத்தட்ட 7 தடவை ரெப்போ ரேட்டை கூட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2023 பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா நம்மளோட ரெப்போ வட்டி விகிதம் வந்து கிட்டத்தட்ட 6.5% இருந்தது. அதை இப்போ வந்து 6.25% குறைச்சிருக்காங்க. இதனால் நிறையா வீட்டுக்கடன் வாங்கினவங்க, வாகன கடன் வாங்கினவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. இதே மாதிரி மேலும் பல தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ஸ்பான்சர் பை மோட்டோ ஷாப்பிங் ஆப். இவங்க ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். அதாவது நமக்கு தேவையான எல்லா மளிகை பொருட்கள், காய்கறிகளும் இந்த ஆப்லேருந்து நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர்லேயும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நியூ ஜாயினர்ஸ் எல்லாருக்குமே அவங்க ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்கள்.